சிங்கம் எங்க போற? இதான் உன் இடம். 8 கோடி தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்த சிங்கப்பெண்ணா எல்லாருக்கும் போய் வணக்கம் வச்சுட்டு வரேன். ஓ அப்படியா விஷயம். வணக்கம் வணக்கம். என்ன சிங்கம் மதிக்கவே இல்ல? அது அப்படி இல்லடா, பையன் நல்ல பையன்தான், என்ன பிஸியா இருப்பான் போல, அதான் நான் வந்ததை கவனிக்கல. இரு, நான் இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். யார் சாமி இவன்? வணக்கம் வணக்கம். அதான் வணக்கம் சொல்றேன், என்ன மறுபடியும் வணக்கம் வணக்கம்னு. ஓ எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. 8 கோடி தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்த சிங்கப்பெண்ணா என்னையே ஒருத்தன் மதிக்கல. எவ்வளவு மண்டக்கணும், இதெல்லாம் கேட்கவே ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். ஏண்டா 8 கோடி தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கப்பெண் வந்து வணக்கம் சொல்றா, உன்னால ஏந்திரிச்சு வணக்கம் சொல்ல முடியாது? இதான் உங்க கட்சி கண்ணியமா? இதான் சபாநாகரிகமா? முதல்ல உங்க கட்சி கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துணுன்ட்டு அப்புறமா எங்களுக்கு கிளாஸ் எடுங்க. வந்துட்டானுங்க சபாநாகரிகம் கண்ணியத்தை பத்தி பேச. டேய் என்ன சொல்ல வர, ஸ்ட்ரைட்டா சொல்லு. இல்ல, 8 கோடி தமிழ் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கப்பெண் அவங்க வந்து வணக்கம் சொல்றப்ப நீங்க எந்திரிச்சு வணக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா மரியாதையெல்லாம் கேட்டு வாங்குறீங்க, வெக்கமா இல்ல? மரியாதையை கேட்டு மட்டும் இல்ல, கேட்காமலும் வாங்க தெரியும். வாங்கட்டா? வணக்கம் சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. என்ன புடுங்குவியா? புடுங்குவியாவா? சிங்கம் புடுங்குவியான்னு கேக்குறான், புடுங்கிடவா? புடுங்கிடு. டேய் ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அவர் வந்து நின்னாருன்னா ஒரே வாட்டி ஏந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நீங்க வணக்கம் சொல்லலாம், வேற யாரும் ஏந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஒரே வாட்டி வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன கால் விழுந்து அழுகுறான்?